லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நம் நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் 1967ஆம் ஆண்டு வரை மாநில சட்டசபை லோக்சபா தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டன. பின் பல்வேறு மாநில சட்டசபைகள் அதன் முழு ஆயுட்காலத்திற்கு முன்பே கலைக்கப்பட்டதால் லோக்சபா சட்டசபை தேர்தல்களை ஒருசேர நடத்தும் நடைமுறை நின்று போனது. மீண்டும் இருவகை தேர்தல்களையும் ஒருசேர நடத்தும் முயற்சியாக 2018இல் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் 2018இல் சட்ட ஆணையத்தால் முன்மொழியப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு இதுகுறித்த அறிக்கையை அளித்தது. தொடர்ந்து 2024இல் இதற்கான அரசியல் சாசன திருத்த மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டு பார்லிமென்ட் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு இத்திட்டம் குறித்து ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமல்படுத்தப்பட்டால் 5 ஆண்டு தேர்தல் சுழற்சியில் தேர்தல் பணியாளர்களின் தேவை 26 லட்சம் பேர் அளவுக்கு குறையும். இது கடந்த 2024இல் நிறுவப்பட்ட 10.51 லட்சம் ஓட்டுச்சாவடிகளை கொண்டு கணக்கிடப்பட்டுள்ளது. தற்போதைய நடைமுறையில் சட்டசபை தேர்தலுக்கு ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் 3 ஓட்டுச்சாவடி அதிகாரிகள் தேவை. அதேபோல் லோக்சபா தேர்தலுக்கு ஒரு தலைமை அதிகாரி மற்றும் 4 ஓட்டுச்சாவடி அதிகாரிகள் தேவைப்படுவர். இருவகை தேர்தல்களும் தனித்தனியே நடத்தினால் மொத்தம் 9 அதிகாரிகள் தேவைப்படுவர். அதே சமயம் ஒன்றாக நடத்தினால் அதன் எண்ணிக்கை 5ஆக குறையும். அதன்படி முதற்கட்டமாக 33% பணியாளர் குறைப்பு சாத்தியமாகும். தேர்தல் பணிகளில் பெரும்பாலும் மாநில அரசு ஊழியர்கள் பயன்படுத்தப்படுகின்றனர். அதில் பள்ளி ஆசிரியர்களின் பங்கு அதிகம். தற்போதைய நடைமுறைப்படி ஓட்டுப்பதிவு இயந்திரங்களுக்கான பயிற்சி, தேர்தல் நடைமுறை பயிற்சி என இருவகை பயிற்சிகளில் அவர்கள் ஈடுபட வேண்டும். அதன்பின் தேர்தலுக்கு முந்தைய நாள் மற்றும் தேர்தல் நாள் அன்று தேர்தல் பணியாற்ற வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வந்தால் 26 லட்சம் தேர்தல் பணியாளர்களின் 1.04 கோடி வேலை நாட்களை மிச்சப்படுத்த முடியும். இது மத்திய மாநில அரசுகள், அதன் ஊழியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் உதவும். பொருளாதார ரீதியில் பெருந்தொகை மிச்சப்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது.